வணக்கங்க. 24/4/25 மதியம் 2:30 விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 7 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோமுங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லையும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க. ஒவ்வொரு பதிவுமே 2 நிமிட பதிவாக தான் இருக்கும். அந்த 2 நிமிடத்தில் மாடு கண்ணை பற்றின தெளிவான விளக்கம் நம்ம குறிப்பிடுறோம். முழுமையாக கேட்டுட்டு நீங்கள் திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க. வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க, ஈனக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா 3வது ஈத்துங்க, வெளார கொம்பு காங்கேயம் மயிலை மாடுங்க. இந்த மாதிரியான கொம்பு தலையில் காங்கேயம் மாடுகள் தற்போதைய சூழலில் ரொம்ப எண்ணிக்கை குறைவாக தான் இருக்குதுங்க. ஒரு கண்ணுக்குட்டி விலையில் மாடு கொடுக்குறவங்க வளர்ப்புக்கு போகணும், தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஈத்து 3ஆம் ஈத்துங்க. காலை வந்து செவலக்காலை இனச்சேர்க்கை பண்ணி இப்போ தான் 10 நாள் ஆகுதுங்க. நம்மகிட்ட இருந்த ஒரு செவலக்காலை தான் இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறோம். சுழி சுத்தமாக இருக்குதுங்க, கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க, பல் சேர்ந்துருக்குதுங்க. ஈத்து 3ஆம் ஈத்து 10 நாள் ஆச்சுங்க. காலை சேர்ந்து கண்ணு போட்டால் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு 1.5 லிட்டர் கறந்துருக்குதுங்க. மாடு நல்ல குணவனமான மாடு, நல்ல கொம்பு தலையில் அருமையான மாடுங்க. இருந்த இடத்துல பராமரிப்பு குறைவாக மாட்டை வந்து சரியாக பராமரிக்காமல் வாடி போச்சுங்க. நம்மகிட்ட வந்து 10 நாள் ஆச்சுங்க. 10 நாளில் முறையாக குடல் புழு நீக்கம் பண்ணி 2வது நாளே ஹீட்டுக்கு வந்துருச்சுங்க. காலை போட்டு இன்றைக்கி இந்த 10 நாளில் மாடு வந்து நல்லா தெளிஞ்சு வயிறு நம்ப தண்ணி குடிக்கும் போதே மாடு தெளிஞ்சிருச்சுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 27,000 ரூபாய்ங்க. ஒரு கண்ணுக்குட்டி விலையில் ஒரு பழைய வர்க்கத்தில் கொம்போட்டமான ஒரு காங்கேய மயில மாடு வேணும், இருப்புக்கு வச்சுக்கிறவங்க தேவைப்படும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். வால் பார்த்திங்கன்னா அப்படி சன்ன வாளுங்க, நிலங்கூட்டுற மாதிரி இருக்குங்க. கொம்பு ரெண்டும் பயிர் கொம்பு, அதுலேயும் வெளார் கொம்பான மாடுங்க. நல்ல கொம்போட்டத்தில் தெளிவான மாடு. விற்பனை விலை 27,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம், நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாமுங்க. அடுத்ததாக 2வது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க, தஞ்சாவூர் குட்டை சினை மாடுங்க. ஈத்து வந்து 3வது ஈத்துங்க, சினை வந்து 9 மாதம்ங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. கண்ணு போடுறதுக்கு 10 நாள் டைம் இருக்குதுங்க. பாலோட அளவீடு வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 2.5, சாயங்காலம் ஒரு 2.25 அந்தளவுக்கு கறக்கக்கூடிய மாடுங்க. நல்ல கறவை திறனோட ஒரு குட்டை மாடு வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. மாட்டினுடைய உயரம் வந்து 4 அடி உயரம் இருக்குங்க. நல்லா கறக்கூடிய மாடு, அதே சமயம் குணத்தில் ரொம்ப தங்கம்ங்க. எங்கே வேணாலும் நீங்கள் கை வச்சு நீவிக்கலாம், மடி உடல் எதை வேணாலும் தொட்டு நீவிக்கலாம். மடி கூச்சம் உடல் கூச்சம் கிடையாது. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க. லோக்கலில் இருந்த மாடுங்க, தெளிவாக கறந்த மாடு, 2.5யும் 2.25 கறக்கும். கண்ணு போடுறதுக்கு 10 நாள் டைம் இருக்குதுங்க. ஈத்து 3ஆம் ஈத்து தஞ்சாவூர் குட்டை மாடு, உயரம் 4 அடி, சினை 9 மாதம், கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். பாலோட அளவீடு 2.5யும் 2.25 கறக்கும். பால் தேவை இருக்கிறவங்க நல்லா கறக்கூடிய மாடாக, சுழி சுத்தமாக குணவனமான மாடாக, மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத மாடாக வேணும்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 37,000 ரூபாய்ங்க. ஏன்னா பாலுக்காக மாடு வாங்குறவங்க லோ பட்ஜெட் மாடாக இருக்கணும், பாலும் 4 கோடி பாலுக்கு மேலே வேணும், குணத்துலேயும் தங்கமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம். விலை 37,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தாலும் சரிங்க, வீடியோ பார்த்தாலும் சரி, எப்போவுமே அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க. கண்ணபுரம் தேர் திருவிழா வந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து தொடங்குதுங்க. 27/4/2025 ஒரு 10 நாட்களுக்கு வெகு விமர்சையாக நடைபெற இருக்குதுங்க. நடைபெறக்கூடிய இடம் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்திற்கும் வெள்ளகோவிலுக்கும் இடையில் ஓலப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் அமைந்திருக்கக்கூடிய கண்ணபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு திருவிழாவை ஒட்டி நடைபெறக்கூடிய ஒரு வருடாந்திர காங்கேயம் மாட்டிற்கான பிரத்யேகமான கால்நடை சந்தைங்க. நம்ம மாடுகளை கொண்டு போய் விற்பனை செய்யலாம், வாங்கிறதுக்கு போகலாம். ஆயிரக்கணக்கான நண்பர்கள், வியாபாரிகள், விவசாயிகள் பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து தங்களுடைய மாடுகளை நேரடியாக விற்பனைக்கு கொண்டு வருவாங்க. மாடுகளை வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி, விற்கணும்னு நினச்சிங்கனாலும் நேரடியாக நீங்கள் அங்கே கொண்டு போய் விற்பனை செய்யலாம். 10 நாட்களுக்கு வெகு விமர்சையாக நடைபெறக்கூடிய ஒரு கால்நடை திருவிழாங்க. ஏப்ரல் 27 தொடங்குதுங்க. ஞாயிற்றுக்கிழமைங்க. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து நம்மளும் அங்கே பந்தல் போட்டு திடல் அமைச்சு மாடுகள் கன்றுகளை கொண்டு போய் விற்பனைக்காக கொண்டு போவோம். நம்மளுடைய பதிவுகள் தேர்திடலிருந்தும் வரும், இங்கே வீட்டில் இருந்தும் பதிவுகள் தொடர்ச்சியாக நம்ம போட்டுட்டும் இருப்போமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, 3வது ஈத்துங்க, பெருங்கூட்டு காங்கேயம் மயிலை மாடுங்க. 9 மாதம் சினைங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா 3.2-5 லிட்டர் பால் கறக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ரெட்டநாடி உடம்பு, நல்ல திமிழ் அமைப்பு, நல்ல பெருவட்டான காங்கேய மாடு.
மாடு பெருவட்டாக இருந்தாலும் குணத்தில் எங்கே வேணாலும் தொட்டு நீவறதுக்கு அவ்வளோ ஒரு சாதுவாக இருக்குங்க. ஈத்து 3ஆம் ஈத்து, சினை 9 மாதம், காலை மயில காலை, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். நல்ல பெருங்கூட்டான மாடு. நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்க்கலாம், வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கிறவங்களும் பண்ணிக்கலாமுங்க. காங்கேயங்கன்று போடுங்க. 4 காம்பில் பால் வரும், பாலுக்கு நிற்கும், சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கன்று ஈனுவதற்கு அதிகபட்சம் 20 நாள் கால அவகாசம் இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 58,000 ரூபாய்ங்க. காங்கை மாடு வேணும்னு நினைக்கிறவங்க பெருங்கூட்டு மாடாக சுழி சுத்தமாக நல்ல கறவைத்திறனோட குணவனத்தில் வேணும்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்க்கலாம், வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படுங்க. நல்ல திணில் அமைப்புலேயும் நல்ல கொம்பு தலையிலையும் நல்ல உடல் அமைப்புலேயும் வட்டக்கொம்பு அமைப்பில் காங்கை மாடு பெருவெட்டு மாடாக விரும்புகிறவங்களுக்கு ஏற்ற தெளிவான மாடு. விலை 58,000 ரூபாய்ங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனல் வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2 பல்லுங்க, முதல் ஈத்துங்க, காங்கேயமும் தார்பார்க்கரும் கிராஸுங்க. நல்ல படர் மடி விட்டுருக்குதுங்க கிடாரி. அதே சமயம் உயரத்துலேயும் நீளத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பல் சேர்ந்த மாடு என்ன நெட்டு நீளம் இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குங்க. கைத்தை நீங்கள் முது மேலே போட்டுக்கிட்டு எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம், அவ்வளோ ஒரு சாதுவான ஒரு கிடாரிங்க. காங்கேயமும் தார்பார்க்கரும் கிராஸுங்க. ஒரு பல் சேர்ந்த காங்கேயம் மாடு என்ன நெட்டு நீளம் உயரத்தில் இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குங்க மாடு. மடி பார்த்திங்கன்னா காம்பு இடைவெளி 1/2 அடி கேப் இருக்குதுங்க. ஒவ்வொரு காம்புக்கும் 1/2 அடி கேப்பில் தான் மடி விட்டுருக்குதுங்க. தலைச்சனில் கட்டாயமாக நம்ம வந்து கறவைத்திறன் வந்து ஒரு வேலைக்கு 3.5லேருந்து ஒரு 4 லிட்டர் பால் வரைக்கும் எதிர்பார்க்க முடியுங்க. 10-15 ஈத்துக்கு ஒரு மாடு வச்சுக்கணும். ஒரு 2 ப்ரீடு கிராஸாக இருக்கிறனால பாலோட திக்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குங்க. காங்கேயமும் தார்பார்க்கரும் கிராஸு. காங்கேய மாட்டுக்கு தார்பார்க்கர் சனியூசி போட்டு பிறந்த கிடாரி, 2 பல்லு, சுழி சுத்தம், கண்ணு போடுறதுக்கு 10 நாள் டைம் இருக்குதுங்க. மடி கூச்சம் உடல் கூச்சம் கிடையாது. பால் தேவை இருக்கிறவங்க இளம் பொருளாக நல்ல பெருவெட்டு மாடாக வேணும்னா தாராளமாக இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம், வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம். விற்பனை விலை வந்து 56,000 ரூபாய்ங்க. தரமான ஒரு கிடாரி. வட இந்திய மாடும் காங்கேயமும் கிராஸு. 10 நாளில் கண்ணு போடும். கால் அணைக்காமல் மன்னிக்கவங்க, கால் அணைக்காமல் கறக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான நல்ல குணத்தில் இருக்குதுங்க. ஏன்னா எங்கே வேணாலும் தொட்டு நீவுறதுக்கு விடுது. மாடும் நல்ல பெருவெட்டில் இருக்குது. கண்ணு போட்டதுக்கப்புறம் கண்ணை வந்து அப்படியே ஊட்ட விட்டுக்கிட்டு சீம்பாலை வந்து நம்ம வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் அப்படியே கறந்து விட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னோம்னா ஒரு 4 நாள் 3 நாள் போச்சுன்னா கண்ணை அப்படியே பிடிச்சி மெதுவாக முன்னாடி கட்டிட்டு காம்புகளுக்கு அப்படியே அழுத்தம் கொடுக்காமல் மரச்சைக்கிளாட்டின விளக்கெண்ணெயை போட்டு காம்புகளை கறக்க ஆரம்பித்தோம் அப்படின்னோம்னா பக்குவமாக கறந்துக்கலாமுங்க. கன்று ஈனியதுக்கப்புறம் ஒரு 15வது நாள் முழு கறவை திறன் திரும்புங்க. கண்டிப்பாக தலையீத்தில் வேலைக்கு 3 லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்கும். அடுத்த ஈத்துலாம் பார்த்திங்கன்னா ஒரு 4-4.5 லிட்டர் வரைக்கும் கறக்கக்கூடிய மாடுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க 2வது ஈத்து காங்கேயம் மாடுங்க. காங்கேயம் மாடு நிறைய நண்பர்கள் வந்து பால் மாடு கேட்குறீங்க. ஆனால் வந்து பால் மாடுகளுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக தான் இருக்குதுங்க. அதுவும் கூர்வாரான மாடாக, 2ஆம் ஈத்து மாடாக, கால் அணைக்காத மாடாக, ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாடு, ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாடு, சுழி சுத்தமாக தெளிவாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. ஈத்து 2ஆம் ஈத்து மாடுங்க. கண்ணு மயில கண்ணுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. பாலோட அளவீடு காலையில் 2 சாயங்காலம் 2 வரைக்கும் எதிர்பார்க்கலாமுங்க. பூங்காம்பு பெருந்தமிருங்க. கண்ணு நல்ல கூர்வாரான கண்ணுங்க. குட்டை முகத்தில் வெத்தலை காதில் தெளிவாக இருக்குங்க. மாட்டுக்கும் பார்த்திங்கன்னா முகம் அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு ஜான் முக அமைப்பு தான் இருக்கும். கொம்புதலை பார்த்திங்கன்னா நல்ல பயிர் கொம்பில் நேர் கொம்பாக இருக்குங்க மாடு. கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம். பூங்காம்பு கறக்கிறதுக்கு யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் கறந்துக்கலாம். பல் இப்போ தான் கடை முளைப்புங்க. காங்கை மாடு வேணும், மயிலக்கண்ணோடு வேணும், கால் அணைக்காத மாடாக இருக்கணும், சுழி சுத்தமாக இருக்கணும், ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும், ஆண்கள் பெண்கள் கறந்துக்கணும். ஒரு நாளைக்கு பாலோட அளவீடு 3 to 4 லிட்டர் பால் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 51,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தாலும் சரி, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம். முழு தொகை உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கட்டினா போதுமானதுங்க.
அடுத்ததாக 2 வட இந்திய கறவை மாடுகளினுடைய விற்பனை பதிவு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க 2ஆம் நீத்து சாகிவால் மாடுங்க. கன்று வந்து பார்த்தீங்கன்னா 30 நாள் ஆன சாகிவால் கன்று, கிடாரி கன்றுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம்ங்க. கன்று அருமையான கன்று, கிடாரி கன்றுங்க. கொம்பு கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொம்பு வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். மொட்டை தலையோடு இருக்குங்க. நல்ல திமிழமைப்போடு இருக்குதுங்க கன்று. மாடு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நீத்து. கன்று வந்து பல் வந்து பார்த்திங்கன்னா கடைமுளைப்பு. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு கன்று 1 to 1.5 லிட்டர் ஊட்டினது போக 4லேருந்து ஒரு 4.5 லிட்டர் பால் கறந்துட்டுருக்குறாங்க. பூங்காம்பு தம்புரமைப்பு அருமையான தம்புரமைப்பு, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம். குண்டாவை கீழே வச்சு தெளிவாக ஜம்முன்னு கறக்க முடியுங்க. 2ஆம் நீத்து சாகிவால் மாடு, 30 நாள் ஆன சாகிவால் கன்று, கிடாரி கன்று. மாடு கன்று சுழி சுத்தம். மாடு கன்று ரெண்டுக்குமே முதுகில் ஒரே ஒரு சுழி தானுங்க. அதனுடைய ஸ்தானத்தை விட்டு கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்குங்க. நீர் சுழி சேர்ந்த மாதிரி இருக்குங்க. நீர் சுழி இருக்கிற மாடுகள் கன்றுகள் நம்ம வாங்கினோம் அப்படின்னோம்னா, நம்ம வீட்டில் ஏதாவது வந்து ஆழ்துளை கிணறு நம்ம அமைக்கிறோம், போர் போடுறோம் அப்படின்னோம்னா நீர் பொக்கும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் சொல்லுவாங்க. அதனால் காளை மாடுகளுக்கு மட்டும்தான் அந்த நீர் சுழிங்கிறது வந்து நீர்த்தாரை நேரு இருந்ததுன்னா நீர் சுழின்னு குறிப்பிட்டாங்க. பசுமாடுகளுக்கும் அதுவும் வட இந்திய மாடுகளுக்கு இந்த நீர் சுழி கழிப்பு கிடையாதுங்க. மாடு குணகுணமான மாடு ஒரு நாளைக்கு ஒரு 8 லிட்டர்லேருந்து ஒரு 9 லிட்டர் பால் கறந்துக்கலாம். கன்று அருமையான கன்று, கிடாரி கன்றுங்க. கன்று 1.5 லிட்டர் விட்டு வளர்த்துனீங்கன்னா பால் வற்றும் போது கிடாரி கன்று குறைஞ்சபட்சம் 20,000, அதிகபட்சம் 27,000 வரைக்கும் விற்குங்க. அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியான கிடாரி கன்று. பாலும் நம்ம வீட்டுக்கு தேவைக்கு தெளிவாக கறந்துக்க முடியும். சுழி சுத்தமாக இருக்குதுங்க. வேறு எந்த கழிப்பு சுழியும் கிடையாதுங்க. மாடு கன்று 2க்கும் குடல் புழு நீக்கம் நம்ம கால்நடை மருத்துவர் வச்சு செஞ்சிட்டோம். ஆனால் நீங்கள் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. இதனுடைய விற்பனை விலை வந்து கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 55,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தும் பார்க்கலாம். வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க.
இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க தலையீத்துங்க சாஹிவால் கிராஸ் கிடாரிங்க. கண் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீடு குவாலிட்டியான சாஹிவால் கண் கிடாரி கண்ணுங்க. மாடு வந்து இன்னும் பல்லே போடலிங்க, பால் பல்லு தான் இருக்குதுங்க. பால் பல் போடாமையே கன்று போட்டுருச்சு. கன்று வந்து கிடாரி கன்று. மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமான மாடு. சாஹிவால் மாடு வந்து தலையீத்து பல் போடாமல் இருக்குதுங்க. கன்று வந்து 30 நாள் ஆன கிடாரி கன்று. கன்று நல்ல ப்ரீடு குவாலிட்டியான கன்று. மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம். கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம், அணைச்சி கறக்கணும். பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா 4.5 ஒரு 9 வரைக்கும் கறக்கக்கூடிய மாடுங்க. பல் போடாமையே தலையீத்தில் 4-4.5 கறக்கிற மாடு. அடுத்த ஈத்துலாம் பார்த்திங்கன்னா வேலைக்கு 6 to 7 லிட்டருங்கிறது சாதாரணமாக பீச்சுங்க. இளம் பொருள் மாடாக சுழி சுத்தமாக ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி நல்ல குவாலிட்டியான கிடாரி கண்ணோட வேணுன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. இதனுடைய விற்பனை கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 59,000 ரூபாய்ங்க. முதல் ஈத்து சாஹிவால் மாடு 30 நாள் ஆன கிடாரி கன்று. கறவைக்கு கால் அணைக்கணும். பாலோட அளவீடு குறைஞ்சபட்சம் 8 அதிகபட்சம் 9 இந்த ஈத்து. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கறவைக்கு மெயினாக ஒழுக்கமாக இருக்குதுங்க. ரொம்ப பொறுமையான மாடுங்க. பூங்காம்பு அருமையான தமிழமைப்பில் இருக்குதுங்க. நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க. விற்பனை விலை 59,000 ரூபாய். இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும். விற்பனை விலை 59,000 ரூபாய்ங்க.